உங்ககிட்ட சொல்லலீங்களா? கல்யாணம் எல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் நின்னு போச்சு. உன்னை வளர்த்த பாவத்துக்கு இன்னும் என்னென்ன கன்றாவிலாம் நான் அனுபவிக்கணுமோ. கழுத கழுத. அம்மா என்ன வாய் நின்றுட்டு இருக்கு? மாமியார் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. நீங்க மனுஷத்தன்மை இல்லாம பேசும்போது நான் மரியாதை இல்லாம பேசுறது தப்பே இல்ல. என்னத்த வளர்த்து வச்சிருக்காங்களோ, கேவலமா இருக்கு. எங்க வீட்ல நல்லா தான் வளர்த்திருக்காங்க. இத்தனை பிரச்சனையை தாங்கிக்கிட்டு இன்னும் இந்த வீட்ல குப்பை கொட்டுறேன் பாருங்க. உங்க பொண்ணு மாதிரி நான் ஒன்னும் அறுத்துட்டு போலியே. வா பானு. என்னம்மா டீ பிஸ்கெட் எல்லாம்? நீ வர நேரம் தான் எனக்கு தெரியும்ல, அதான் போட்டு எடுத்துட்டு வந்தேன். சாப்பிடு. ஏன் டயர்டா இருக்குமா? இந்த டிராஃபிக் ஜாம்ல வண்டி ஓட்டிட்டு வருது செம்ம டார்ச்சரா இருக்குமா. அதுவும் பொண்ணு ஓட்டிட்டு வரான்னு தெரிஞ்சா போதும் ஹார்ன் அடிச்சு சாவடிக்கிறாங்க. பா டீ வேண்டாமா? என்னப்பா ஏன் டல்லா இருக்கீங்க? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைம்மா. பானு, உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துட்டோன்னு வருத்தமா இருக்குமா? இங்க நம்ம டைவர்ஸ் கேஸ்னு அலைஞ்சிட்டு இருக்கோம். நீ என்னடானா யாரோ ஒரு பொண்ணு உங்ககிட்ட வந்து பேசிட்டாங்கிறதுக்காக அந்த சண்முகம் பையன் கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிட்ட. இதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த வீட்டில் இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? சாமி ஆட்டம் ஆடுவாங்க. அந்த உமா என் முன்னாடி வந்து நின்னு எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு என் புருஷன் வருவாருன்னு என்கிட்ட தைரியமா பேசுறா. அந்த சண்முக பையன் என்னை நடுரோட்ல வச்சு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அடிச்சிருக்கான். அந்த அடிச்சவரோட கல்யாணத்துக்கு உங்க அண்ணன் வர போறானா? மனசுக்கு வேதனையா இருக்குமா? பா நாம தான் அவங்க வேண்டாம், அந்த குடும்பமே வேண்டான்னு மொத்தமா தூக்கி போட்டு தலை முழுகிட்டோம்ல. ஏன்பா இப்படி தேவையில்லாத பத்தி நினைக்கணும்? எனக்கு வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான்ப்பா. இந்த டிவோர்ஸ் கேஸ் நடக்கும்போது என் மேல அவங்க சுமத்தின பழிக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும். அவ்வளவுதான். என்ன பானு, நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? இந்த கேஸ் நடக்கும்போது அவன் இன்னொரு கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்றான். அதுக்கு நீ ஈஸியா சம்மதம் கொடுத்துட்ட. அப்புறம் அவன் தொடர்ந்து இந்த கேஸுக்கு வருவான்னு நீ எப்படி எதிர்பார்க்கலாம்? அப்படியே இந்த கேஸ் ஒரு 10 வருஷம் நடந்துச்சுன்னா அவனுக்கு ஒண்ணு கவலை இல்ல. அப்புறம் நீ பட்ட கஷ்டம் அவமானத்துக்கெல்லாம் பலனே இல்லாம போயிடும் பானு. அப்பா எனக்கு அந்த ஆளோட வைஃப்ங்கிற லேபிள தூக்கி எறியணும். எனக்கு அந்த ஆளை கல்யாணம் பண்ணணும், என் கல்யாணத்துல பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தைய கேட்டு வந்து வாசல் நின்னா நான் இந்த பிரச்சனை பண்ண மாட்டேன்னு சொல்லி அனுப்புனேன். அவ்வளவுதானப்பா. அதானப்பா உண்மை. என்ன பானு, நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? இந்த கேஸ் நடக்கும்போது அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். அதுக்கு நீ ஈஸியா சம்மதம் கொடுக்கற. அப்படி இருக்கும்போது அவன் தொடர்ந்து இந்த கேஸுக்கு வருவான்னு நீ எப்படி எதிர்பார்க்கற? அண்ணி நீங்க சொல்லுங்க அண்ணி. நீங்க தானே நான் எழுதி கொடுக்க ரெடியா இருக்கேன்னு சொன்னீங்க. இப்ப மாறி பேசினா எப்படி அண்ணி? நீங்க சொன்னதை வச்சுதான் அண்ணன் கல்யாணத்துக்கு ஏற்பாடெல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. மாமா இப்போ முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறார் பாருங்க அண்ணி. உங்க முடிவுதான் அண்ணி எங்களுக்கு வேணும். ப்ளீஸ் சொல்லுங்க அண்ணி. எனக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு. என்னோட முடிவுல யாரும் தலையிட முடியாது. என் வாழ்க்கையில சில முடிவுகளை நான் தான் எடுப்பேன்.
ஏற்கனவே எங்க அப்பா அம்மாக்காக சென்டிமெண்டலா யோசிச்சு ஒரு முட்டாள்தனமான முடிவெடுத்து தான் இந்த நிலைமையில வந்து நிக்கிறேன். இன்னொரு தடவை அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன். நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, சட்டத்துக்கு முன்னாடி கோர்ட்டுக்கு முன்னாடி உங்க அண்ணன் பதில் சொல்லி தான் ஆகணும். இந்த கேஸ ஸ்டாப் பண்ற ஐடியா எதுவும் எனக்கு கிடையாது. நான் தொடர்ந்து நடத்துவேன். என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன். என்ன ஒண்ணு அந்த வளர்மதி உங்க அண்ணனை கல்யாணம் பண்றதுல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. நான் வேண்டான்னு தூக்கி போட்ட ஒரு விஷயத்த அவ வேணுங்கிற, அது அவளோட இஷ்டம். அந்த அசிங்கத்துல தலையிட நான் தயாரா இல்லை. ஆனா அதுக்காக உங்க அண்ணனை சும்மா விட்டுருவேன்னு கனவு காணாதீங்க. அப்பா, இப்ப உங்களுக்கு கிளியர் தானே? அந்த ஆள் பண்ண தப்புக்கு அந்த ஆள் அனுபவிச்சே ஆகணும். பானு இந்த விஷயத்துல எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பா. ஓகே? ஐயா, ஐயா, வணக்கம்மா. ஐயா வீட்டுல இல்லைங்களா? இல்லீங்களே, அவர் வெளியில போயிருக்காரு. வரதுக்கு 2-3 மணி நேரம் ஆகும். ஏதாவது முக்கியமான விஷயம்னா என்கிட்ட சொல்லுங்க. இல்லம்மா, அவரு பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறதா சொன்னாரு. நாங்க பந்தக்கால பாத்திரம்லாம் காண்டிட்டு வர்றோம். அதான் ஐயாட்ட கேட்டு போலான்னு வந்தேன். ஐயங்க, உங்ககிட்ட சொல்லலீங்களா? கல்யாணம் எல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் நின்னு போச்சு. அவளுக்கு எந்த ராசி இல்லீங்க. நாங்களும் அவளுக்கு நல்லபடியா வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் தான் பார்த்தோம். என்ன பண்றது, பாழுங்கணத்துல புடிச்சு தள்ள முடியும்? விசாரிச்சு பார்த்ததுல அந்த குடும்பம் சரியில்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதான் நிறுத்திட்டோம். நீங்க எதுவும் சிரமப்படாதீங்க, கிளம்புங்க. எதுக்கும் ஐயா வந்தோன்னா பாத்துட்டு போறேனே. இல்ல இல்ல, பார்க்கவே வேண்டாங்க, நின்னு போச்சுன்னு சொல்றேன்ல. கிளம்புங்க கிளம்புங்க. இந்த ஆளுக்கு விவசாயே கிடையாது போல இருக்கே. அதுக்குள்ள பந்தக்காரு பந்தின்னு ஊரு பூரா சொல்லி வச்சிருக்காரு. முதல்ல போனை போட்டு சொந்த பந்தங்களுக்கெல்லாம் கல்யாணம் நின்னு போன விஷயத்த சொல்லணும். ஹலோ, நான் மங்களம் பேசுறேங்க. அதான் வளர்மதிக்கு கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருந்தோம்ல, அந்த கல்யாணம் நின்னு போச்சுங்க. ஆமா ஆமா, என்னங்க பண்ணி தொலைறது? குடும்பம் சரியில்லை விசாரிச்சு பார்த்ததுல, அதான் இந்த கல்யாணம் நின்னு போச்சு. ஆமாங்க, சொல்லிடுங்க. ஹலோ, லக்ஷ்மியா? நான் மங்களம் பேசுறேங்க. அதாங்க எங்க வீட்டு கல்யாணம் நின்னு போச்சு. எங்க வீட்டுல ஒண்ணு வளர்த்தி வச்சிருக்கோம்ல, அது கல்யாணம் நின்னு போச்சு. அப்படியே அக்கம் பக்கத்துலாம் சொல்லிடுங்க. உங்க தங்கச்சி புருஷன்கிட்டயும் சொல்லிடுங்க. சரி, வச்சிடுறேன். சனியா வந்து வாச்சிருக்கு பாரு எனக்கு. இன்னும் என்னென்ன கன்றாவிலாம் அனுபவிக்கணுமோ ஆண்டவா. தலையெழுத்து தலையெழுத்து. உன்னை வளர்த்த பாவத்துக்கு இன்னும் என்னென்ன கன்றாவிலாம் நான் அனுபவிக்கணுமோ. கழுத கழுத. என்ன லட்சுமி, என்ன இப்படி இருக்க? ஒரு மாதிரி சோகமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணு. முன்னாடி இருந்த நிம்மதியெல்லாம் இப்ப இல்லாம போச்சு. என்ன லட்சுமி, எல்லாரும் ஒண்ணு மண்ணமா தான் இருந்தீங்க. யாரு கண்டுபட்டுச்சோ இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமா போயிட்டியே? சின்ன பொண்ணு, நம்ம எவ்வளவுதான் மருமகளை பொண்ணு மாதிரி நினைச்சு வச்சிருந்தாலும் அவங்க என்னமோ நம்மள வேற மாதிரி தான் பாக்குறாங்க. என்னமோ மாமியார்னாலே கொடுமைக்காரி மாதிரி பாக்குறாங்க. அதை நினைச்சாதே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் லட்சுமி, இப்ப என்ன ஆயிருச்சு? அதான் உன் புள்ள வரான்ல. அவன் வரான், ஆனா அதுல எவ்வளவு பிரச்சனை பத்தி இல்ல. பெத்த அப்பாவும் நானும் அவ்வளவு தூரம் வாடா வாடான்னு அழைச்சுக்கிட்டு இருக்கோம்.
அவங்க அப்பா இருக்கிற பிரச்சனை எல்லாம் பேசி தீர்த்துக்கலாம் வாடான்னு கூப்பிட்டு இருக்காரு. ஆனா அதை பத்திலாம் அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம செலவாகும், ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு ஏதேதோ பேசி தட்டி கழிச்சிட்டு இருக்கான். ஆனா இப்போ சண்முகம் கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்றான். அவனுக்கு எப்படிதான் மனசு வருதுன்னு தெரியல. தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துட்டு அவன் இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போறான். அவன் கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அத்தை, நீங்க ஏன் அத்தை இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? மாமா தான் ஏதோ புரிஞ்சுக்காம பேசுறாருன்னா நீங்களும் இப்படி நடந்துக்கிறீங்க? நீங்க பாட்டு ஏதோ இட்டுக்கட்டி பேசிட்டு இருக்கீங்க. உமா, இப்ப எதுக்காக நீ இவ்வளவு சத்தம் போட்டு பேசிட்டு இருக்க? நான் உண்மையை தானே பேசுறேன். ஓம் புருஷன் வாய்க்கு வாய் பேசுறியே. அவன் என்ன வானத்துல இருந்து குதிச்சோன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? இந்த வயத்துல தானே 10 மாசம் சுமந்து பெற்றிருக்கேன். அப்பா, கல்யாணம் பண்ண கையோட என் பிள்ளைய அடியோட மாத்திட்டியே. ஏன் நாங்க பேசினா தப்பு, அதே உங்க வீட்டுல உங்க அம்மா பேசினா நியாயமா? சொல்லு. உன் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வந்தப்போ ஐயோ என் புள்ள அடியோட மாறிட்டாங்கன்னு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டாங்கல்ல. ஆனா ஏன் பிள்ளைய அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அடியோட மாறிட்டான்னு சொன்னா அது தப்பா? அத்தை, என்ன சொல்றீங்க நீங்க? சும்மா மாறிட்டாருன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அவர் இங்க இல்லவே இல்ல. அவர் நேர்ல உங்ககிட்ட வெளிப்படையா எதையும் பேசவும் இல்ல. ஏதோ ஒருத்தர் மாமா கிட்ட நான் பணம் போட்ட விஷயத்த பெரிய விஷயமாக்கி அதையே சாக்கா வச்சு தினம் அவருக்கு குடைச்சல் கொடுக்குறீங்க. போன்ல பேசி தீக்கலான்னு சொன்னா இல்ல கிளம்பி நேர்ல வான்னு சொல்றீங்க. ஒரு நாளாவது அவர்கிட்ட நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, ஏதாவது சாப்பிட்டியான்னு ஏதாவது ஒண்ணு கேட்டிருப்பீங்களா? ஏன் பையன்கிட்ட எதை விசாரிக்கணும்னு எனக்கே சொல்லி தெரியா? எனக்கும் தெரியும். இத்தனை வருஷம் அவனை வளர்த்து ஆளாக்கினது நான் தானே. அவனை பத்தின கவலை உன்னை விட எனக்கு அதிகமாவே இருக்கு. உங்க அக்கறை தான் எனக்கு நல்லாவே தெரியுமே. ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட இருந்தும் மாமா கிட்ட இருந்தும் போன் வரும்போது அலறி அடிச்சுட்டு அவாய்ட் பண்றாரு. ஒவ்வொரு நாளும் பேசும்போதும் ஐயோ இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து நடந்திருக்குமோ, இன்னைக்கு என்ன வீட்டுல நடந்திருக்குமோன்னு பயப்படுறாரு. அவருக்கு அங்க நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்கல. கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் நடக்கிறாரு. அவர் இருக்க இடத்துல இருந்து ஆபீஸ் போகிறதுக்கு பஸ் கூட கிடையாது. ஒவ்வொரு நாளும் போக வர 8 கிலோமீட்டர் நடக்கிறாரு. அங்க குப்பை பொறுக்கிறவங்க கூட இங்கிலீஷ் பேசுறான். ஆனா இவர் எவ்வளவு தடுமாறுறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? செலவு எங்களுக்கு தலைக்கு மேல இருக்கு. இப்பதான் கொஞ்சம் சேர்த்து வைக்கலான்னு முடிவு பண்ணாரு. அதுக்குள்ள இங்க வர சொல்லியாச்சு. அங்க அவருக்கு லீவ் கொடுக்க மாட்டேன்னு வேற சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? 4 நாள் 2 ஷிஃப்ட்ல வேலை பாக்குறாரு. இது எதுவுமே தெரியாது. கேட்டா பெத்த வளர்த்தேன்னு சொல்ல வேண்டியது. உமா, என்ன வாய் நின்றுட்டு இருக்கு? மாமியார்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நீங்க மனுஷத்தன்மை இல்லாம பேசும்போது நான் மரியாதை இல்லாம பேசுறது தப்பே இல்ல. அப்பா, ஏதோ குனிஞ்சதல நிமிராம இருப்பேன்னு பார்த்தா என்ன பேச்சு பேசுற நீ? திமிரு தலைக்கு மேல ஏறி ஆடுது இல்ல? என் பொண்ணு சொன்னது சரிதான். எல்லாத்துக்கும் என்ன சொல்லணும்? எங்கேயுமே தேடி கிடைக்காத மாதிரி ஒன்ன போய் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டு வந்த பாரு. அதுக்கு நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. பாருங்க, அம்மா கொஞ்சம் பொறு. எதுக்கு இப்ப இங்க வந்த? எனக்கு பசிக்குது, சாப்பிட ஏதாவது இருக்குமான்னு பார்க்க வந்தேன். ஆனா இங்க வந்து இவங்களை பார்த்து பேசுனதுல என் மனசும் வயிறும் நிறைஞ்சு போச்சு. அவங்களும் அவங்க பொண்ணுமே நல்லா சாப்பிடட்டும். நான் பட்டி கடந்து சாவறேன். பாத்தியா சின்ன பொண்ணு எப்படி பேசிட்டு போறான்னு? ஐயோ, இவளை எந்த லிஸ்ட்ல சேர்க்கறது? யானை தந்தன்ல மண் அள்ளி போட்டுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இவளை நான் தான் இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன் போல இருக்கே. சின்ன பொண்ணு கொஞ்சம் தள்ளு.
உமா, என்ன பண்ணிட்டு இருக்க இப்ப நீ? நானும் பார்த்துட்டு இருக்கேன். டைம் டேபிள் உட்காந்துருந்தல, கொஞ்சம் கூட கண்டுக்காம நீ பாட்டுக்கு வந்து சமையல் பாத்திரத்தெல்லாம் உருட்டிட்டு இருக்க. இப்ப எதுக்காக வெங்காயம் தக்காளம் எடுத்து வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்க? நான் சமையல் பண்ணணும். என்னால தினமும் பட்டினி கிடந்து சாக முடியாது. ஒவ்வொரு நாளும் இதுவே எனக்கு பெரிய டென்ஷனா இருக்கு. இந்த பார், அதான் டைம் டேபிள் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன்ல. உன்னை யாராவது சாப்பிட வேண்டாம்னு சொன்னாங்களா? என்னமோ புதுசா வந்து சமையல் பண்றேன் அது இதுன்னு ஆரம்பிச்சிட்டு இருக்க. ஏங்க, உங்களுக்கு இஷ்டம் இருந்தா பண்ணி வைப்பீங்க, இல்லனா சாப்பிட எதுவுமே இல்லைன்னு பாத்திரத்தை காலி பண்ணி வைப்பீங்க. அன்னைக்கு ஃபங்க்ஷன் போயிட்டு சாப்பிட ஏதாவது இருக்குமான்னு பார்க்க வந்தேன். அப்ப எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்டு உங்க பொண்ணுக்கும் மாமாக்கும் மட்டும் சாப்பாடு போடல. அன்னைக்கு நான் சாப்பிடாம தானே பட்டினி கிடந்தேன். இந்த வீட்ல எப்பெல்லாம் சண்டை வருதோ அப்பெல்லாம் நான் பட்டினி கிடந்து சாகணும். அதனாலதான் இனிமே எதுக்கு எனக்கு இந்த கஷ்டம்னு நானே தனியா சமைச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஓ, உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா காய நகர்த்தி அப்படியே என் பையனை பிரிச்சு அவன் மனசை குழப்பி அவனுக்கு எங்க 3 பேர் மேலே வெறுப்பு வர மாதிரி பண்ணி எந்த நேரமும் போன்ல அவன்கிட்ட எங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லி கொடுத்து அப்படியே எல்லாத்தையும் தழகில மாத்திவிட்டு இப்ப என்கிட்டே வந்து எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டல. ஏங்க, இப்ப என்னங்க நடந்து போச்சு? நேத்து நீங்க கேட்கல? எங்க அம்மா சொன்னாங்க பிள்ளைங்க பிரியும் போது வருத்தப்பட்டாங்கன்னு. அவங்க சொன்னா நியாயம், நான் சொன்னா நியாயம் இல்லையான்னு கேட்கல. அதேதான் இப்ப நானும் சொல்றேன். உங்க பொண்ணு எங்க வீட்ல வாழ வந்தப்போ தனியா சமையல் பண்ணல. ஏன் சின்ன பொண்ணை நீங்களே வீட்ல வந்து விட்டுட்டு போல? கேட்டா அவளுக்கு வேண்டியதா அவளே பண்ணிக்கிட்டோன்னு சொன்னீங்க. இன்னைக்கு என்ன? எனக்கு வேணுங்கிறத உங்ககிட்ட கைய நீட்டி பிச்சை எடுக்கணுமா? திரும்ப திரும்ப தப்பாவே பேசிட்டு இருக்க. நானும் போனா போதுன்னு பார்த்தா வாய் ரொம்ப நீளமா போயிட்டே இருக்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொஞ்சமாவது நான் அடக்கம் வேணும். என்னத்தை வளர்த்து வச்சிருக்காங்களோ, கேவலமா இருக்கு. எங்க வீட்ல நல்லாதான் வளர்த்திருக்காங்க. இத்தனை பிரச்சனையை தாங்கிக்கிட்டு இன்னும் இந்த வீட்ல குப்பை கொட்டுறேன் பாருங்க. உங்க பொண்ணு மாதிரி நான் ஒன்னும் அறுத்துட்டு போலியே. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. ஏய் லட்சுமி, என்னாச்சு? என்ன நடக்குதுங்க? சத்தம் வாசல் வரைக்கும் கேக்குது. இல்லங்க, சமையல் செஞ்சு வச்சிருக்கேன். அத சாப்பிடாம இங்க வந்து சமையல் செய்யறேன்னு ஆரம்பிச்சிட்டு இருந்தா அதை ஏன் கேட்டேங்க. ரொம்ப பேசுறாங்க. யாரு சண்டை போட கிடைப்பாங்கன்னு அலையிற மாதிரி இருக்குதுங்க அவ பண்றது. என்னமா தனியா சமையல் பண்ணி மொத்தமா தடி கொடுத்து போறதா முடிவு பண்ணிட்டியா? ஆமாங்க, ஆமா. நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்க மொத்த குடும்பத்தையும் ஏமாத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்ச அப்பவே நான் முடியாதுன்னு சொல்லிருக்கணும். உங்ககிட்ட நாக்கு சுத்தமும் இல்ல, வாக்கு சுத்தமும் இல்ல. எங்க அண்ணன் அண்ணிய சேர்த்து வைப்பீங்கன்னு சொல்லிதான் உறுதி கொடுத்தனால மட்டும்தான் நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். ஆனா மண்டபம் ஏற வரைக்கும் இந்த விஷயத்தை மறைச்சிங்கல்ல, அது மட்டுமா? அந்த நாள்ல இருந்து குத்தி காமிச்சு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி திட்டி உங்க பொண்ணு இல்லாத கொடுமையெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா நீங்களும் மாமாவும் பாத்துக்கிட்டு அப்படியே நிப்பீங்க. இதனையும் பொறுத்துக்கிட்டேன்னா, ஆனா ஒரே ஒரு விஷயம், ஃபாரின்ல இருந்து அவர் பணம் அனுப்பிச்சிட்டாருன்னு எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு பிரச்சனை எல்லாம் பண்றீங்க. என்னால முடியலங்க, முடியல. எங்க வீட்ல ஒரு விசேஷம் நடந்துடக்கூடாது. அதுக்கும் என்ன ஏதுன்னு காரணம் காட்டி சண்டை போடுறீங்க. கோர்ட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துடக்கூடாது. அதுக்கும் என்னதான் திட்டுவீங்க. நானும் எவ்வளவு நாள் தாங்க தாங்குவேன்? அங்க போனா ராமர் வீடுதான் சீதைக்கு அயோத்தின்னு இங்க அனுப்பி வைக்கிறாங்க. இங்க குப்பை கொட்டலான்னு வந்தா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன படாத பாடுபடுத்துறீங்க. போதுங்க, போதும். இதுக்கு மேல என்னால எதையும் தாங்க முடியாது. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, மண்ணெண்ண ஊத்தி கொளுத்திக்கிட்டோ இல்ல தூக்குலியோ
செத்து தொலைய வேண்டியது. எவ்வளோப்பா? 50 ரூபா சார். லிட்டர் பாரு. இந்த ஓகே சார். அம்மா அம்மா வாங்க வாங்க வாங்க. என்ன நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நாங்க நல்லா இருக்கணும்னா கல்யாணம் நல்ல விதமா நடந்தா தானே முடியும். கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து பிரச்சனை மேல பிரச்சனை தானே வருது. கோர்ட்டு கேஸ் அது இதுன்னு சொன்னீங்க. நாங்க கிராமத்து ஆளுங்க, எங்களுக்கு இந்த கோர்ட்டு கேஸ் என்ன எதுன்னு புரியல. என்னம்மா? இருந்தாலும் சரின்னு ஒத்துக்கிட்டோம். ஏதோ நோட்டீஸ் அனுப்புனாங்க, ஃபைன் கட்ட சொன்னாங்க. அதையும் மீறி வளர்மதியும் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த கால்ல நின்னா நாங்களும் ஒத்துக்கிட்டோம். ஆனா நாங்களும் மனுஷன் தானங்க. என்னங்க எவ்வளவு தாங்க தாங்கிக்க முடியும்? என்னாச்சுங்க? நீங்க பேசுறத வச்சு பார்த்தா என்னமோ நடந்திருக்குன்னு மட்டும் தெரியுது. ஆனா என்னன்னு புரியல. கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? உங்க தங்கச்சி புருஷன் ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருந்தாரு. வீட்டுல வந்து ஏகப்பட்ட விஷயங்களை பேசினாரு. இது பாருங்க, அவர் எப்பவுமே இந்த மாதிரி தான். ஏதாவது நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதை கெடுக்கிறதுக்குனே வருவாரு. இங்க பாருமா, நான் சொல்ல வர்றத முழுசா கேளுமா. அதுக்கப்புறம் நீ சொல்ல வர்றத நான் கேட்டுக்கிறேன். அவர் உங்க சொந்தக்காரர் தானே, அதுல எந்த மாற்றமும் இல்லையே. ஏதோ சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, இப்படி பிரிக்கணும் அப்படி பிரிக்கணும்னு எதெல்லாம் சொன்னாரு. எனக்கும் என் பொண்ணுக்கும் அதை பத்தி எல்லாம் ஒன்றும் கவலை இல்லம்மா. ஆனா அவர் சொன்ன மற்ற விஷயங்களை கேட்ட போது கல்யாணம் பண்ண போற எந்த பொண்ணுமே ஏத்துக்க மாட்டான். எனக்கே அதை சொல்றதுக்கு வாய் கூசுதுமா. பாருங்க, சொல்லுங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க. நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லி நாங்க சொல்ல வேண்டியதை கேட்கறதுக்காக தான் வந்திருக்கீங்க. அப்புறம் என்ன தயக்கம்? சொல்லுங்க. தம்பி, உங்க விவகாரத்து எதனால என்ன ஏதுன்றதையெல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணல. எங்க பொண்ணு அதை பத்தி கவலைப்படல. ஆனா உங்க மனநிலை சரியில்லாம 5-6 மாசம் காப்பகத்துல வச்சிருந்ததா சொன்னாங்க. உங்களுக்கு ஏதோ பெருசா ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்ததா சொன்னாங்க. எலக்ட்ரிக் ஷாக்லாம் கொடுத்தாங்களாமே. நீங்க சுயநினைவே இல்லாம இருந்தது மாதிரி இல்ல சொன்னாரு. இப்ப கூட உங்க மனநிலை சரியில்லாம தான் இருக்கு. அப்பப்போ உங்க கட்டுப்பாட்டை இழந்து பேசுறீங்க. ரொம்ப கீழ்த்தரமா நடந்துப்பீங்கன்னு சொன்னாரு. ஆனா எல்லாத்துக்கும் மேல அவர் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப நெருடலா போச்சு. சொல்லுங்க. இவ்வளோ சொல்லிட்டீங்க. இதை விட கேவலமா சொல்றதுக்கு என்ன இருக்கு? தம்பி, இது எங்க சொந்த கருத்தும் இல்ல, இட்டுக்கட்டி சொல்ற கருத்தும் இல்ல. அவர் என்ன சொன்னார்ன்ற தகவலை உங்களுக்கு சொல்றோம், அவ்வளவுதான். தம்பி, உங்களுக்கு குடும்ப வாரிசை உருவாக்குற தகுதி இல்லைன்னு, உங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடுறதுல சிக்கல் இருக்குன்னு சொன்னாரு.